ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன் சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால சக்கரத்தின் 12வது ராசி தான் மீனராசி. எப்போதுமே பாருங்க, இந்த மீனராசியில பிறந்துட்டா யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு சேர்க்கணும் சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீனராசி மட்டும்தான். பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் மீனராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா மீனராசி மட்டும்தான். இவங்களை மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. ஒரு நிர்வாக திறமை சூப்பரா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மீனராசி என்பது இந்த சுக்கிர பகவானை கிரக பயிற்சி உங்க ராசியை சுக்கிரன் பாக்குறாரு. எப்படி உங்க ராசியை சுக்கிரன் பாக்குறாரு. 7 சனியில ஜென்ம சனி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, இனிமே அந்த 7 சனியுடைய தாக்கத்தை குறைப்பார். 3ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு எப்படி 3ங்கிறது முயற்சி, வெற்றி எல்லாமே அந்த அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. அடுத்து 8 வெளிநாடு வெளியூர், திடீர் யோகம், லாட்ரி யோகம் எல்லாமே 8ஆம் இடத்து அதிபதி நேரா உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப நான் இங்க கெட்டது சொல்ல முடியுமா? கெட்டது சொல்ல முடியாது. விபரீத ராஜயோகத்துல உட்காந்துருக்காங்க இந்த மீனராசிக்காரன். 7 சனி பாதிக்காது. குருவுடைய பார்வை உள்ளது சூப்பர். குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை எப்படி பெருங்கொண்ட பணமும் ஆசையும் சேர்ந்து பாக்குது சனி பகவானை. இது என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் தெரியுமா? சரியாந்திர யோகத்தை கொடுக்கும். ஜாகத்துல தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே இப்ப டாப்பா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? நான் சொல்லக்கூடியது பலனை இது பொதுவான பலனை எடுத்துக்கணும். உங்க ஜாதகம் எல்லாருமே மறந்துடுறீங்க. உங்க ஜாதகத்துல என்ன கர்மான்னு நீங்க மறந்துடுறீங்க. உங்க ஜாதக தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். ஏன்னா நல்ல வேலை இல்லைங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க மீனராசி எடுத்து பாருங்க, நல்ல வேலை இருக்காது, வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, கடன் பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. நீங்க கேட்டுக்கோங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை இருக்கும். காலில் எத்தனை பேருக்கு அடி பிடிச்சுன்னு கேட்டு பாருங்க. வண்டி வாங்கினது வீண் செலவு வந்துச்சா கேட்டு பாருங்க. மீனராசியை பொறுத்தவரை மனைவியும் கணவனுக்கு ஒரு மன வருத்தம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமான்னு. படிப்புகளுக்கு மந்தமா இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. எதுவுமே சரியாக நான் ஸ்லோவா தான் வேலை செய்யும். எதுவுமே என்னால ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா என்னால இருக்க முடியும்னு சொன்னது யாருன்னா அந்த மீனராசிக்காரன். யாருடைய பிரபுஜாத தசாபதி சரியில்லை நான் சொன்ன விஷயத்தை எதுவுமே அவங்க மறுப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசிக்காரன். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும், டாப்பா இருக்கும் பலன். ஏன் டாப்பா இருக்கும் சொல்லுங்க? ஒரே விஷயம், சுக்கிரபான் நேரா பார்க்குற திடீர் லாட்ரி யோகம் அடிக்க போகுது. நான் எடுத்த முதல் பாயிண்டே நான் தூக்கி வைக்கிறேன். லாட்ரி சீட் எடுக்கிறவங்க, வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகமோ இப்ப எடுத்து பாருங்க. லாட்ரி அடிக்கும் பாருங்க யோகத்தை. 8ஆம் வீட்டு பார்த்தாவே திடீர் யோகம், 3ஆம் இடத்தை போய் பார்த்தாவே திடீர் யோகம், 11ஆம் வீட்டு அதிபதியை வேற பாக்குறாரு. கண்டிப்பா பண பொருள் சார்ந்த விஷயம் வரணும். அது வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா உங்க ஜாதகம் எந்த கிரகம் யோகமா இருக்கோ சம்பந்தம் இல்லாம எடுத்து மாட்டிக்கூடாது. அதுக்காண்டி அதுலேயே காசை போன வரைய பண்ணாம ஜாதக பதம் பண்ண வெற்றி நிச்சயமா இருக்கும். இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா? கட்டுங்க. இப்ப கட்டினா ஆகணும், அது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. சிவராஜ யோகமும் புதனும் சேர்ந்து இருக்கு, சூரியன் புதனும் சேர்ந்தா உட்காந்துருக்கு.
புதனுக்குடையவர் நல்ல ஒரு பலமா இருக்கிற, கண்டிப்பா வீடு இடம் பூமி விற்காத இடத்த வித்து முடிப்பீங்க. அந்த வழக்குல உள்ள கேஸை சரி பண்ணுவீங்க. அப்பா சொத்து தாத்தா சொத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க தாத்தாவோட சொத்தா உங்க அம்மாவோட சொத்தா அந்த வழக்குல சரியாகும். நிறைய ஒரு மாற்றம் வருது. என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் காரு பங்களா வீடு எல்லாமே இந்த சுக்கிர பேச்சுல வாங்கணும். சுகபோகமா இருக்க போறீங்க. ஏன்னா சுக்கிரன் பாக்குறனால சொல்றேன். வெளிநாடுனா போவாங்க நிறைய பேர், எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாடு எத்தனை பேருக்கு முயற்சி பண்றீங்க? வெளிநாட்டுல வேலை பார்க்க எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? ப்ரொமோஷன் தேடி வரும் சொல்லுங்க. வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க ப்ரொமோஷன் வேலை தான் தேடி வந்தே தரும், யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாடு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி அது சரியாகும். ஏன்னா வெளிநாட்டு கிரகம் நேரம் இங்க பார்க்கறதுனால சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் உண்டு. அரசாங்க வேலை கண்டிப்பா 100% வரும் பாத்துங்க. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் அரசாங்க வேலை, அரசாங்க பணம், அரசு மூல அனுகூலம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு வேலை பார்க்கறவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் எல்லாமே சரியாகும் பாருங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. அதே மாதிரி காதல் திருமணமா, 2வது திருமணமா, கைக்குடி திருமணத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவனை ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நான் ஓப்பனா சொல்றேன், பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை எத்தனை பேர் பெண்கள் சரி அவங்க நல்ல விஷயம் தேடி வருது. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆசிரியர் வேலை பாக்குறீங்க? கண்டிப்பா நீங்க பார்க்கணும். எத்தனை பேர் மருத்துவரா இருக்கீங்க? நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. மருத்துவ ஃபீல்டு, ஆசிரியர் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்குத்துறை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் நடக்க போது. 7 சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு வராது. ஜாதகத்துல சுக்கிரன் சனி நல்லா இருக்கணும். இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்துக்கு ஆப்போசிட்டா எல்லாமே கெட்டதா வரும். திடீர் பிரச்சனை, திடீர் வம்பு வழக்கு எல்லாமே தடங்களை கொடுத்துரும். அதனால சொல்றேன், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா தொழிலுக்கு எந்த ஒரு கெட்டதை நான் சொல்ல மாட்டேன். சனி 7 சனி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சனி புத்தி வரதான் பார்க்கணும். இந்த சுக்கிர புத்தி வரதான் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். கமிஷன் அவரை சூப்பரா இருக்கும். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாநிலம், படிப்பு கல்வி காலம், படிப்பு கல்வினா சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருதுல? புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. புரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், சுபசெலவு, சுபகாரியம், நல்ல விஷயம், நல்ல காரியம், தலைமை பொறுப்பு, ஒரு லீடரா போகக்கூடிய பொறுப்பு எல்லாமே தேடி வருது. யாரு? இந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க, இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. கடுமையான உழைப்பாளிகள், நல்ல திறமையை காட்டக்கூடிய நபர்கள், நல்ல திறமையானவர்கள், அறிவாளிகள் எல்லாமே உத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய இருக்காங்க. இப்ப பாருங்க, நினைச்ச வேலை நல்லா இருக்கும். ஏன்னா சனி வக்கரத்துல இருக்காருங்க. இப்ப லாபம், வருமானம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே இப்ப டைம் சூப்பரா இருக்கு. யார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இனிமே சுப செலவா பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை ஒரு திடீர் யோகம், திடீர் லாபம், வருமானம், லாட்டரி யோகம், வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய விஷயம் பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா என்னால எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நல்ல யோகம் தேடி வருது உத்திரட்டாதி நட்சத்திரம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. நல்ல அறிவாளிகள், நல்ல திறமையானவங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா ரேவதி நட்சத்திரம் ரொம்ப கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு 2 மாசமா நிம்மதி இல்லைங்க. வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளானது யாருன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் மட்டும்தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா பாருங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்குறோம் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நல்லா இருக்கும், கல்வித்துறை நல்லா இருக்கும், நிறைய கலைத்துறை நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பர் சுப செலவா நிறைய காட்டுப்பாரு. ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதியே இப்ப ரேவதி நல்லா இருக்கு. இந்த சுக்கிர பேச்சு கண்டிப்பா நல்லதை கொடுக்கும். பாத்துங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய இடம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான பயிற்சியாகவே அமைகிறது.